கேஸ் சிலிண்டர்களுக்கான காத்திருப்பு காலம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் விநியோகத்தை இந்தியன் ஆயில் நிறுவனம் நிறுத்தியுள்ளது. கேஸ் முன்பதிவுக்கான குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை சமீபத்தில் 60 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் கேஸ் விநியோகத்தை சீராக பராமரிக்கவும் பதுக்கலை தவிர்க்கவும் மத்திய அரசு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அவகாசத்தை அதிகரித்துள்ளது. அதன்படி 21 நாட்களாக இருந்த குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக இணைப்புகளை விட வீட்டு உபயோக எல்பிஜி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $130 தாண்டாத வரை இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போதுமான அளவில் விமான எரிபொருள் இருப்பில் உள்ளதால் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்த போதிலும் சென்னையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னையில் உள்ள உணவகங்கள் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். போர் பதற்றத்தை போன்று இங்கு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்படுமானால் நிச்சயமாக உணவகங்கள் உணவு உற்பத்தியை நிறுத்திக் கொள்ளும் நிர்பந்தம் ஏற்படும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும். இதனிடையே கோவையில் செயல்படும் பிரபல உணவகம் ஒன்று சில முக்கியமான உணவுகளை மட்டுமே வழங்கும் என தங்களது உணவு பட்டியலை குறைத்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெங்களூருவில் இன்று முதல் உணவகங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலும் உணவகங்கள் மூடக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பு குறித்து இன்று மதியத்திற்குள் விவரம் அளிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சமையல் சிலிண்டர் விநியோகம் தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பு குறித்து இன்று மதியத்திற்குள் தகவல் தெரிவிக்கும்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவுறுத்தினார். இந்நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மேலும் 200 ரூபாய் வரை உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கணித்துள்ளார். கச்சா எண்ணெயே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கு. இதே மாதிரி ரேட்டு ஏறிச்சுன்னா உங்கள் சிலிண்டர் விலை ஒரு 200 ரூபாவும் கச்சா அந்த கமர்ஷியல் சிலிண்டர் விலை 300-400 ரூபாவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக விலைவாசி உயர்வை தவிர்க்க முடியாது என்றும் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்தார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுகவின் 12வது மாநில மாநாட்டிற்கு வந்த முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் அளித்த உற்சாக வரவேற்பின் காட்சிகள் தான் இது. மாநாட்டு திடலுக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். கருப்பு சிவப்பு கொடியினை, கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதையடுத்து திமுகவின் பாடல் அதிர தொண்டர்களின் முழக்கத்திற்கு இடையே ரேம்ப் வாக் மேற்கொண்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வீரவாள், வெள்ளி செங்கோல் பரிசாக அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவில் சமீபத்தில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் ரவீந்திரநாத் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஏழாவது முறை மட்டுமல்ல, இனி எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுகவின் 12வது மாநில மாநாட்டில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசின் திட்டங்களை எந்த கட்சியாலும் நிறுத்த முடியாது என்றார். எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள்.
அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். மேலும் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று நேரடியாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாம் என இபிஎஸ்ஐ மறைமுகமாக தாக்கினார். மறுபடியும் சொல்றேன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட 7 இலக்குகளும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். கூட்டணிக்கு பெயர் வைக்க முடியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள நினைப்பதா என பாஜக, அதிமுகவை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி சிறுகனூர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் அதிமுகவின் முகமுடியை பாஜக அணிந்து வருகிறது என்றார். அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி, அமித்ஷாவும் கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக முகமுடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. கடைசி பந்தில் சிக்ஸர் அடிப்பது போன்று திமுக தொண்டர்கள் இனி அடித்து ஆட வேண்டும் என்ற முதலமைச்சர் கூட்டணி கட்சியினர் வெற்றிக்கும் திமுகவினர் உழைக்க வேண்டும் என்றார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு விஜய் இன்று ஆஜராவதிலிருந்து சிபிஐ விலக்களித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் இன்று ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் விசாரணையை 15 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய் தரப்பில் அனுமதி கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து விசாரணைக்கு இன்று விஜய் ஆஜராக சிபிஐ விலக்களித்திருப்பதாகவும், ஆனால் விசாரணையை சென்னைக்கு மாற்ற சிபிஐ மறுப்பு தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்ப சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செந்தில் பாலாஜியிடம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசிய போது சம்மன் வரவில்லை எனவும், வந்தால் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அது பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. திருச்சி மாநாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவிக இணைகிறதா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துதான் இது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையா 3வது முறை அழைப்பு இருக்கிறார். இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தொடர்ந்து பேசிய அவர் தவிகவுடன் கூட்டணி பேசவில்லை என்றார். இல்ல, அது பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது ரூமர், நான் சொல்லிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். என்டிஏ கூட்டணியில் தவிக இணைய வேண்டுமென அழைப்பு விடுத்திருந்த பாஜக செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் அப்பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் விஜயை கூட்டணிக்கு அழைத்து ஏஎன்எஸ் பிரசாத் வெளியிட்டிருந்த அறிக்கையில், திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரின் கடமை என தெரிவித்திருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு விஜய் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது எனவும்,
விஜய்க்கு தகுதியான இடத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வழங்கும் என்றும் ANS பிரசாத் கூறியிருந்தார். தமிழ்நாட்டின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவது காலத்தின் கட்டாயம் என கூறியிருந்த பிரசாத், இல்லையெனில் தேர்தல் முடிந்ததும் விஜய் கட்சி நடத்தவே முடியாத நிலைமையை திமுக ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ANS பிரசாத்தை மாநில செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற மாநில பணிக்குழுவில் அவருக்கு அளிக்கப்பட்ட ஊடகத்துறை பொறுப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் எதற்காக அவரது பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற காரணத்தை நயினார் நாகேந்திரன் குறிப்பிடவில்லை. திரிஷாவிடமிருந்து இப்படி ஒரு பதிவு வரும் என்று தெரிந்திருந்தால் தான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என நடிகர் பார்த்திபன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். குந்தவை வீட்டிற்குள்ளேயே குந்தவைத்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்திபன் பேசியதற்கு திரிஷா கண்டனம் தெரிவித்தார். அதற்கு பார்த்திபன் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் குந்தவை மனதில் குந்தவை என்ற பெயரில் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திரிஷா பற்றி பேசப் போகிறோம் என்பதை முன்கூட்டியே க்ளூ கொடுத்து தனது பேச்சை ஆரம்பித்தார். 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆயிடாதுங்கிற ஒரு பழி மேல இருக்குது. அதில் தான் பேசிய விஷயம் ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கு எதிராக திசை திருப்பப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம். பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. உண்மைக்கு பக்கம் இருக்கும் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த பார்த்திபன் தொடரலாம் என தெரிவித்துள்ளார். மதுரை ராமேஸ்வரம் சாலையில் 3ஆம் நாளாக மறியல் போராட்டம் நீடித்து வருகிறது. மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரணத்திற்கு காரணமான 16 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரை வழக்கு ஒன்றில் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவர் தப்ப முயன்ற போது காலில் காயம் ஏற்பட்டு மதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை தாக்கியதாலேயே ஆகாஷ் உயிரிழந்தார் என கூறி அவரது உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் போராட்டத்தை தொடங்கினர். இதனிடையே இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. எனினும் உடற்கூறாய்வு அறிக்கை வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ள உறவினர்கள் 3வது நாளாக இரவு பகல் பாராமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். மறியலை கைவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்திய போதும் மாவட்ட நிர்வாகமோ காவல் கண்காணிப்பாளரோ இதுவரை தங்களை சந்தித்து பேச்சு நடத்தவில்லை என உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் 3வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் நபர்களுக்கு கால்முறிவு ஏற்படுவது ஏன் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் உயிரிழந்தது தொடர்பாக அவரது தந்தை ராஜேஷ் கண்ணன் தாக்கல் செய்த மனு நேற்று அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. அப்போது உயிரிழந்த ஆகாஷின் குடும்பத்திற்கு SC/ST சட்டப்படி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மானாமதுரை காவல் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அனைத்து CCTV காட்சிகளையும் பாதுகாத்திட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆகாஷை காவல் நிலையத்திற்கே அழைத்துச் செல்லவில்லை என்றும் அவரை காவலர்கள் துன்புறுத்தவில்லை எனவும் வாதிட்டார். மேலும் இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றியுள்ளதாகவும் விளக்கமளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விஜயகுமார் பாலத்திலிருந்து குதித்ததால் 26 வயது இளைஞரான ஆகாஷிற்கு என்னென்ன காயம் ஏற்பட்டது என வினவினார். கைது செய்யப்படும் நபர்களுக்கு கால்முறிவு ஏற்படுவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனரா என வினவினார். இதனையடுத்து இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய CBCID மற்றும் அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வருகிற 11ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தார். கோவை கணுவாய்
வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று டாஸ்மாக் கடையை சேதப்படுத்திய நிலையில் யானையிடமிருந்து தப்பிக்க மேசைக்கு அடியில் ஊழியர் பதுங்கிய காட்சிதான் இது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம், கணுவாய், நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து பல்வேறு சேதங்களை விளைவித்து செல்கின்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கணுவாய் பாப்பநாயக்கன் பாளையம் செல்லும் வழியில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடைக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. யானை வருவதை தெரிந்து கொண்ட அங்கேயே தங்கியிருக்கும் ஊழியர்கள் கடைக்குள் பதுங்கியிருந்து உயிர் தப்பினர். வனத்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்திலிருந்து கடலோர கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் வரும் ஞாயிறு வரை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் தமிழகம், காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையில் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என கணித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இறந்ததாக கூறப்பட்ட முதியவர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள பெத்தநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த 63 வயதான மருதமுத்து என்பவர் சில தினங்களுக்கு முன்பு சாலையில் சென்றபோது மயங்கி விழுந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் இறந்துவிட்டதாக கூறி அவரது மகன் காளிதாசுக்கு கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து அலைபேசி மூலம் தகவல் கூறப்பட்டுள்ளது. அவரும் பிரேத பரிசோதனை முடித்து சடலம் ஒன்றை பெற்று சென்றுள்ளார். பெத்தநாயக்கனூரில் இறுதிச் சடங்கு செய்த நிலையில் சடலம் மருதமுத்து போல் இல்லை என உறவினர்களில் சிலர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் மருதமுத்து நடந்து சென்ற வீடியோவை மகன் காளிதாசுக்கு உறவினர்கள் அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து இறுதிச் சடங்கு பணிகளை நிறுத்திய உறவினர்கள் கோட்டூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அடையாளம் தெரியாத அந்த சடலத்தை மீண்டும் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மருதமுத்து மருத்துவர்கள் அறிவுரை இல்லாமல் தாமாக வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே ஜெட் வேகத்தில் ஏறி வந்த தங்கம் விலையில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் 1,34,400 ரூபாயை தொட்டது. அதன் பின்னர் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி முதல் தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை அன்று 15,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே சமயம் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 290 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உத்தராகண்டில் விமானப்படையினருடன் ராணுவ வீரர்கள் இணைந்து சாகசத்தில் ஈடுபட்ட மெய்சிலிருக்கும் காட்சிகள்தான் இவை. இந்திய ராணுவத்தினரும் விமானப்படையினரும் அவசர காலங்களில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் அவ்வப்போது கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருவது வழக்கமாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய செயற்கை ஏரியான தெஹ்ரி லேக் ராணுவத்தினரும் விமானப்படையினரும் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்த விமானத்தில் இருந்து ராணுவ வீரர்கள், விமானப்படை வீரர்கள் ஒவ்வொருவராக கீழே குதித்து பாராசூட்கள் மூலம் வானில் பறந்து சாகசங்கள் நிகழ்த்தினர். இந்த வீடியோ காட்சியை இந்திய விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. இப்படி குளம்போல் தேங்கி கிடப்பது தண்ணீர் இல்லை, திருப்பதி கொண்டு செல்ல இருந்த நெய். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் செய்வதற்காக நெய்யை புனேவில் இருந்து ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. சித்ராவதி பாலம் அருகே நடந்த இந்த விபத்தில் லாரியில் இருந்த பெருமளவிலான நெய் சாலையில் கொட்டி குளம்போல தேங்கியது. இதில் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகிய இருவரும் காயமடைந்தனர்.
விபத்து குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வாளி, பக்கெட், பாட்டில்கள், கேன்களை எடுத்து வந்து விரவி கிடந்த நெய்யை போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொதுமக்கள் நெய்யை அள்ளிச் சென்ற பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினர். ஈரானில் சிக்கியுள்ளவர்கள் ஆர்மீனியா வழியாக இந்தியா திரும்ப இருப்பதாக நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கிய நிலையில் மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஈரான் போர் சூழலில் கச்சா எண்ணெய் கையிருப்பு தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தினார். Rule 176 के तहत emerging challenges for India's energy security के विषय पर मैं शॉर्ट ड्यूरेशन डिस्कशन की अनुमति के लिए अनुरोध करना चाहता हूं. பின்னர் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஞாயிறன்று மட்டும் சுமார் 67,000 இந்தியர்கள் ஈரான் எல்லையை கடந்து விட்டனர் என்றார். Government remains committed to ensuring that fully taking into account availability, costs and risks of the energy markets. For us, sir, the interest of the Indian consumer has and will always be the overriding priority. ஈரானில் சிக்கியுள்ளவர்கள் ஆர்மீனியா வழியாக இந்தியா திரும்ப இருப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் போரில் இந்தியாவைச் சேர்ந்த 2 மாலுமிகள் உயிரிழந்து விட்டதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர்சோலை காரக்குன்னு என்ற இடத்தில் யானை தாக்கியதில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காரக்குன்னு கிராமத்தைச் சேர்ந்த ரவி, லிங்கராஜ் ஆகிய இருவரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு தேவர்சோலை பஜார் பகுதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தேயிலை தோட்ட மறைவில் இருந்த யானை அவர்களை ஆக்ரோஷத்துடன் துரத்தி தாக்கியது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர், காவல்துறையினர் உடல்களை மீட்க முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்திய அப்பகுதி மக்கள் நாளுக்கு நாள் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 5 மணிக்கு ஆனை எல்லாரும் அகழி எடுக்கும் பணிகள் நடந்தும் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய மக்கள் இதற்கு நிரந்தர தீர்வு காண கோரியுள்ளனர். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரை முடித்து வைத்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு புகாரில் காவலர்கள் தாக்கி உயிரிழந்த விவகாரத்தில் நகைகளை கண்டுபிடிக்க முடியாததால் வழக்கை முடித்து வைக்க சிபிஐ தரப்பில் நிகிதாவிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதற்கு நிகிதா தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நிகிதா நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வ மனு தாக்கல் செய்தார். இதனை ஏற்ற மதுரை மாவட்ட நீதிமன்றம் நிகிதாவின் நகை திருட்டு புகாரை முடித்து வைத்து உத்தரவிட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிகிதா, அஜித்குமார் இறப்புக்கு பிறகு நகை கிடைத்தாலும் அதை அணியப் போவதில்லை என்றார். அவங்க யார் மேல நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையை கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. சிபிஐ கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயே வழக்கை முடித்து வைக்க ஒப்புக்கொண்டதாக நிகிதா தெரிவித்தார். மதுரை அருகே தாய் ஏற்கனவே இறந்த நிலையில் தந்தையும் உயிரிழந்த அதிர்ச்சிக்கு இடையிலும் +2 தேர்வு எழுதிய மாணவரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள காடுபட்டி கிராமத்தில் வசித்து வந்தவர் ஜெயபாண்டி தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த நிலையில் ஞாயிறன்று வீட்டில் மின் மோட்டாரை இயக்கியபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். ஜெயபாண்டிக்கு சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மனோஜ் என்ற மகனும், காடுபட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் உள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு முன் ஜெயபாண்டியின் மனைவி காலமான நிலையில் அரசு தேர்வு எழுதி வந்த 2 பிள்ளைகளும் மிகுந்த சோகமடைந்தனர். எனினும் திங்கட்கிழமை நடைபெற்ற +2 பொதுத் தேர்வை மனோஜ் எழுதினார். எக்ஸாம் எழுத போகிறேன். நான் எக்ஸாம் எழுத போகிறேன். தாய் தந்தையை இழந்து தவிக்கும் மாணவர்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வளவன்புரம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் காலமான நிலையில் அவரது மகன் சாய் நிஷாந்த் வேதியியல் தேர்வை எழுதினார். முன்னதாக அவர் தந்தையின் உடல் முன்பு கதறி அழுதபடியே ஆசீர்வாதம் பெற்றார்.
தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவுறுகிறது. புதிய உறுப்பினர்கள் பதவிக்கு திமுக தரப்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், திமுக கூட்டணியான காங்கிரஸ் தரப்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக தரப்பில் LK சுதீஷும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதேபோல அதிமுக தரப்பில் தம்பிதுரையும், அதிமுக கூட்டணி கட்சியான பாமக தரப்பில் அன்புமணியும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 6 பேரும் மாநிலங்களவை எம்பிகளாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தம்பிதுரை, காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் இருந்து பெற்றுக் கொண்டனர். 20 வருஷம் கிட்டத்தட்ட 4 பாராளுமன்றில் நாங்கள் போட்டி போட்டிருக்கோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு ஒரு முறையும் ராஜ்யசபா எங்களுக்கு தருவதாக சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்கல. இந்த முறை அது நடந்திருக்கு. தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பயுமே ஆசைப்படுவார் பாராளுமன்றத்தில் தேமுதிகவுடைய உறுப்பினர் போகணும்னு. அந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்கு. திருச்சியில் திமுக மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் திமுக எம்பிக்கள் மட்டும் சான்றிதழ்களை பெறவில்லை. இதனிடையே தம்பிதுரை ஜெயலலிதா நினைவிடத்திலும் சுதீஷ் விஜயகாந்த் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினர். 87 வயதான ராமதாஸால் வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணங்களால் நிர்வாக ரீதியாக முடிவெடுக்க முடியவில்லை என அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பாமகவில் தந்தை மகனிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சி 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும், கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் மனுவை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பில் உரிமையியல் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 87 வயதான ராமதாஸால் வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணங்களால் நிர்வாக ரீதியாக முடிவெடுக்க முடியவில்லை என்றும், இதை பயன்படுத்தி சிலர் ராமதாஸை தவறாக வழிநடத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராமதாஸ் தன்னை தலைவர் என அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என்றும், நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியில் ஆலோசனை, வழிகாட்டுதல் மட்டுமே வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக கட்சியில் உரிமை கோரி வழக்கு தொடர நிறுவனருக்கு உரிமையில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பதில் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு புதன்கிழமைக்குள் ராமதாஸ் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக களம் காண உள்ளது. இந்நிலையில் தாவேக சார்பில் போட்டியிடுபவர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி அக்கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் N. ஆனந்த் தியாகராய நகரிலும், கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திருச்செங்கோட்டிலும், தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உசிலம்பட்டி அல்லது திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்திலும், தாவேக பொருளாளர் வெங்கட்ரமணன் மயிலாப்பூரிலும் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியிலும், JCD பிரபாகர் அம்பத்தூரிலும், முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் தொகுதியிலும், கூட்ட நெரிசல் வழக்கில் கைதான மதியழகன் கரூர் தொகுதியிலும், அண்மையில் தாவேகவில் இணைந்த மூத்த அரசியல்வாதியான VS பாபு RK நகர் அல்லது கொளத்தூர் தொகுதியில் களம் காண உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்தவுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்காக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தாவேக சார்பில் போட்டியிட கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறப்பட்டது. இவ்வாறு விருப்ப மனு அளித்தவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களிடம் விஜய் நேரடியாக நேர்காணல் நடத்தி வேட்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்று முதல் நேர்காணல் நடத்தவுள்ளார். இதனையடுத்து தாவேகவின் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும் இதை? நடிகையுடன் தாவேக தலைவர் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக மனைவி சங்கீதா விவாகரத்து கோரிய நிலையில் அவரது சொந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் முன்வைத்த விமர்சனங்களே இவை. ஒரு
ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நிறைய தப்பு இருக்கு. எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம்ல. மனைவி மற்றும் பெற்றோர் கூட பார்க்க முடியாத அளவிற்கு கட்சித் தலைவர் விஜயை சுற்றி ஆட்கள் இருப்பது ஏன் என்று ரஞ்சனா நாச்சியார் வினவியுள்ளார். பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல, இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? இளம் தலைமுறைக்கு தவறான முன் உதாரணமாக விஜய் மாறிவிட்டதாகவும் ரஞ்சனா நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சிறுவன் உள்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரைச் சேர்ந்தவர் 20 வயதான ஆறுமுகம். இவர் திருசூலம் பகுதியில் உள்ள நண்பர் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இரவு உறங்கிக் கொண்டிருந்தார். அவருடன் 18 வயதுடைய சதீஷும் உடனிருந்தார். அப்போது நள்ளிரவில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. தகவல் அறிந்த காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 12 பேர் கொண்ட கும்பல் கொலையை அரங்கேற்றிவிட்டு ஆட்டோவில் தப்பியது தெரியவந்தது. இந்த கொலை வழக்கில் பழைய பெருங்களத்தூரைச் சேர்ந்த அபினேஷ், புவனேஷ், ஸ்ரீஹரி, மணலியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் உள்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான தீபக் உள்ளிட்டோரை காவலர்கள் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆறுமுகத்திற்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரைக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமித்துள்ள அரசு நிலங்களை 12 வாரங்களுக்குள் மீட்டுத் தருமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அடுத்த கோணம்பேடு கிராமத்தில் தம்பிதுரைக்கு சொந்தமான செயின்ட் பீட்டர்ஸ் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அதில் கிராமத்திற்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து மின்சார துணை நிலையம், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாக கோணாம்பேடு கிராம பொதுநல சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அருகில் உள்ள ஆவடி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் அடிப்படை வசதிகள் இல்லாததால் இந்த ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு அந்த பள்ளியின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நில அளவை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சுற்றுச்சுவர் மற்றும் கல்லூரி கட்டடங்கள் என மொத்தம் 2476 சதுர மீட்டர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய் மற்றும் ஆவடி நகராட்சி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்கும் பணிகளை 12 வார காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த முதியவரை கொன்று அவரது மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓபக வலசை கிராமத்தைச் சேர்ந்த 70 வயதான கண்ணப்பன் தனது மனைவி சென்னம்மாளுடன் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டின் வெளியே கண்ணப்பன் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் அவரது தலையில் பலமாக தாக்கினார். கண்ணப்பனின் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த அவரது மனைவி சென்னம்மாவை மர்ம நபர்கள் வீட்டுக்குள் தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. இருவரின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் சென்னம்மா மற்றும் கண்ணப்பனை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு கண்ணப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னம்மாவை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வின் முதல் நாளே அமளியால் முடங்கியது. ஈரான் போர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல்கட்ட அமர்வு கடந்த மாதம் 13ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு திங்கட்கிழமை தொடங்கியது. மக்களவை காலை கூடியதும் அஜித் பவார் உட்பட 5 உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் போர் குறித்து விளக்கமளித்தார். அப்போது வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையில் பதாகை ஏந்தியபடி மையப்பகுதிக்கு வந்து முழக்கம் எழுப்பினர்.
இதனால் அவை நடவடிக்கை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு அவை கூடியதும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதன் காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக காலையில் நாடாளுமன்றம் வந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் அரசு பேருந்து மோதி 2 உயிரிழந்த நிலையில் பேருந்தை பொதுமக்கள் தீ வைத்து எரித்ததால் பதற்றம் நிலவியது. தலைநகர் டெல்லியின் புறநகர் பகுதியான நங்லோய் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதியது. அதைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அடுத்தடுத்த சில வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் ஸ்கூட்டரில் சென்ற ஒருவர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். நமீபியாவிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகள் 5 குட்டிகளை ஈன்றுள்ளன. ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் நமீபியாவிலிருந்து 2022ஆம் ஆண்டு 8 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டுவரப்பட்டு மத்திய பிரதேச மாநிலம் குனாவில் உள்ள தேசிய பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஜுவாலா என்ற சிவிங்கி புலி 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதன் மூலம் இந்திய மண்ணில் பிறந்து ஆரோக்கியமாக வளரும் சிவிங்கி புலி குட்டிகளின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் காமினி என்ற சிவிங்கி புலி 4 குட்டிகளை ஈன்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய வரவுகளுடன் இந்தியாவின் மொத்த சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை தற்போது 53ஆக அதிகரித்துள்ளது. இதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் களப்பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களின் அயராத உழைப்பிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் 113 இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் காலியாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்ட பதிலில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணியாளர் நியமனம் குறித்த விரிவான புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மொத்த அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் 750 என்றும் தற்போதைய நியமன ஆணை வழங்கப்பட்டவை 183 இடங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 70 பேர் மட்டுமே பணியில் இணைந்துள்ளதாகவும் இதனால் 113 இடங்கள் காலியாக இருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம் தந்துள்ளது. இந்த காலியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு தேவையான பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. தகுதியான நபர்களை கொண்டு இந்த இடங்களை நிரப்ப முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டின் கூட்டாட்சி தத்துவம், மக்களாட்சி நெறிமுறைகள், வாக்காளர்களின் தீர்ப்பு ஆகியவற்றை கடுமையாக சிதைக்கும் என்றுள்ள முதலமைச்சர் மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் அவர் எழுதியுள்ள தலையங்கத்தில் 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் இந்தோனேஷியாவில் நடத்தப்பட்ட ஒரே நாள் தேர்தல்களால் நூற்றுக்கணக்கான தேர்தல் பணியாளர்கள் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சட்டமன்றம் இடையில் கலைக்கப்பட்டால் அடுத்து நடத்தப்படும் தேர்தல் முழுமையான 5 ஆண்டுகளுக்கு இருக்காது என்றும் மாறாக முந்தைய காலத்தின் எஞ்சிய மாதங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இது வாக்காளர்களின் வாக்கை அவமதிப்பதோடு தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்த ஆர்வமில்லாமல் செய்துவிடும் என்றும் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படவுள்ள தன்னிச்சையான அதிகாரங்கள் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிக்க வழிவகுக்கும் என்றும் எப்போது தேர்தல் நடக்கும் என்று தெரியாத சூழலில் இடைக்கால அரசுகள் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாமல் நிதி நிர்வாகம் பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான மொத்த செலவு என்பது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 0.03% மட்டுமே என்றும் அதே சமயம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், பாதுகாப்பு படைகளுக்காக இன்னும் பல ஆயிரம் கோடிகள் செலவாகும் என விவரித்துள்ளார். தேர்தல்கள் என்பது வெறும் நிர்வாக சுமை அல்ல என்றும் அது மக்கள் அதிகாரத்தை நிலைநாட்டும் ஆயுதம் என்றும் தனது கட்டுரையில் திட்டவட்டமாக முதலமைச்சர் கூறியுள்ளார்.